இங்கே பாருங்கள், நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்றைக்கா ஒரு நாள் ரீசெட் அடிக்கும்போது எரர் ஆக ஆரம்பிக்கும். இந்த எரரிங் எதனால் வருது, ஜிமெயில் அக்கௌண்ட்டை எதனால் மறக்கிறாங்க, ஜிமெயில் அக்கௌண்ட்டு மறந்ததுக்கப்புறம் என்ன பிரச்சனை வரும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ. நிறைய பேருக்கு இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் வந்து பார்த்துருப்பீங்க. இதுக்கு கம்பெனிக்கு தான் தூக்கிட்டு அலையணும். பார்த்துக்குங்க, இந்த மாதிரியான பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை ப்ராப்பராக நீட்டாக ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான சொல்யூஷன் தான் இந்த வீடியோ. ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியான மெத்தட் நான் சொல்லித்தரேன். நிறைய பேருக்கு இந்த ஜிமெயில் அக்கௌண்ட்னா என்ன, அது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும். ஜிமெயில் அக்கௌண்ட் அப்படின்றது ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். இந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டு எதுக்காக உபயோகப்படுத்துகிறாங்க அப்படின்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் ஒரு புது மொபைல் வாங்கியிருந்தீங்கன்னா கூட அந்த மொபைலில் ஒரு வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கோ ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஐடி அது. ஒரு ஐடி இருந்தால் தான் அது இன்ஸ்டால் ஆகும். அதாவது ஒரு பூட்டு சாவி மாதிரி தான் அது. அதுக்குரிய ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணவே முடியும். ஸோ இந்த ஐடியும் பாஸ்வேர்டும் எதுக்காக ஒரு முக்கியமாக காமிக்கிறாங்க அப்படின்னா, யார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத கணக்கு வர்றதுக்காகத்தான் இந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டும் அதோடைய பாஸ்வேர்டும் கேட்பாங்க. இந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டு பாஸ்வேர்டை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வாய்க்கு வந்த லெட்டர்ஸு வருஷத்தை போட்டு ஓப்பன் பண்ணிடுவாங்க. அப்புறம் நாளாக என்ன ஆகும்னா, என்றைக்கே ஒரு நாள் மொபைல் சேஞ்ச் பண்ணும்போதோ இல்லை மொபைல் தொலைஞ்சதுக்கப்புறமோ புது மொபைல் வாங்கும்போதோ இந்த மாதிரியான குழப்பங்கள் வர டைமிங்கில் அந்த மெயில் அக்கௌண்ட்டும் அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது, அதனுடைய பாஸ்வேர்டும் ஞாபகம் இருக்காது. அப்போ என்ன ஆகும்னா, மொபைலை ரீசெட் அடிக்கும்போது மொபைலில் ரீசெட் அடித்ததுக்கப்புறம் பழைய அக்கௌண்ட்டை தான் கேட்கும். அந்த பழைய அக்கௌண்ட்டை கேட்கறதுக்காக நம்ம திருப்பி என்ன பண்ணுவோம்னா, கம்பெனியில் கொடுத்து திருப்பி ரீசெட் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ வந்து எம்டி அடித்து வரும். அதில் இருந்த ஃபோன் நம்பர்ஸ், கான்டாக்ட்ஸ் எல்லாமே வந்து மொத்தமாக மிஸ் ஆகி போயிடும். ஸோ நீங்கள் ப்ராப்பராக ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எத்தனை மொபைல் மாற்றினாலும் அதில் இருக்க கான்டாக்ட்ஸு, ஃபோட்டோஸு எல்லாத்தையுமே பேக்கப் எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுடைய பர்சனல் டேட்டாவை பேக்கப் எடுக்கிறதுக்கான ஐடி அந்த ஐடி தான். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு நேம், ஏதாவது ஒரு நேம் வச்சுக்கலாம். நம்ம இப்போ வந்து ஒரு ஆனந்த்ன்ற நேம், இந்த நேமில் வந்து ஒரு ஐடி நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இவருடைய பிறந்த தேதி, மாதம், வருடம், முக்கியமாக ஒரு 18 வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இல்லை அப்படின்னா அவங்க வந்து சைல்டுக்கு அந்த கேட்டகரியில் வந்துடுவாங்க. அதனால அவங்களுக்கு வந்து ஜிபே, ஃபோன்பேலாம் இன்ஸ்டால் ஆகாது அந்த அக்கௌண்ட்டில். ஸோ 18 வயசுக்கு மேலே இருக்கணும் அப்படின்றது கூகுளோட ரூல்ஸு. இப்போ இவருக்கு வந்து ஒரு 1ஆம் தேதி ஒரு 2ஆம் மாதம் 1990 அந்த ரேஞ்சில் பிறந்தவர்னு வச்சுக்குவோம். இப்போ இவருக்கு ஒரு ஐடி க்ரியேட் பண்ணணும். இவருடைய ஃபோன் நம்பர், இப்போ என்னுடைய ஃபோன் நம்பரை நான் இதில் போடுறேன். இது என்னுடைய ஃபோன் நம்பரை இப்போ நான் ஒரு ஃபார்முலாக எழுதியிருக்கேன். இப்போ இதை 3 வச்சே நம்ம சிம்பிளாக ஒரு ஐடியை வந்து க்ரியேட் பண்ணிடலாம், பாஸ்வேர்டும் க்ரியேட் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து ஒரு ஐடி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இவருடைய பேர் ஆனந்த் அப்படின்னு இருக்குன்னா இதில் இந்த ஃபஸ்ட் லெட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெட்டர்ஸை வச்சு இந்த லெட்டர்ஸுக்கு கீழே என்ன எழுதுறீங்க, அதாவது ஸ்மால் லெட்டர் போடுறீங்களா, பெரிய லெட்டர் போடுறீங்களா, இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து எழுதணும். இப்போ இவருடைய பேர் ஆனந்தன் இருக்குது, சரி ஓகே, ஆனந்த் போட்டாச்சு. இப்போ இந்த ஆனந்தன்ற நேமோடு சேர்த்து கண்டிப்பாக ஏதாவது டிஜிட்டல் கொடுத்தா தான் அது ஓகேவா இல்லையான்றதை நம்மளுக்கு காமிக்கும். இப்போ டிஜிட்டல் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, இந்த டிஜிட் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த டிஜிட்டல் நீங்கள் ஃபுல்லாகவும் போடலாம், இல்லை ஒரு 6 லெட்டர் வச்சும் போடலாம். இப்போ 97511 இதை மட்டும் வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்டு, இது வந்து காமன். இந்த அட்டு gmail.comன்றது காமன், இந்த மாதிரி வந்துடும். இது ஐடியா போயிடும். சப்போஸ் எனக்கு இந்த லெட்டர் மட்டும் வேணாம் சார், என்கிட்ட இருக்க ஃபுல் நம்பரையும் நான் போடுறேனாலும் நீங்கள் தாராளமாக போடலாம். அது ஏற்றுக்கும் ஏற்றுக்காது அப்படின்றத நம்மளுக்கு திருப்பி வரும். அதில் நம்ம நம்பரை மாற்றிக்கலாம். இல்லை அப்படின்னா இதில் இருக்க நேமை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் ஐடியா வரும், ஜிமெயில் ஐடி. இப்போ ஐடியை நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க, ஓகே, ஐடியா க்ரியேட் பண்ணிட்டீங்க, எந்த ப்ராப்ளமும் கிடையாது, ஏற்றுக்குச்சு. இப்போ இதுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுக்கணும். அந்த பாஸ்வேர்டு தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு பாஸ்வேர்டை கொடுத்து அதுக்கப்புறம் பாஸ்வேர்டை மறந்துடுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, இப்போ இந்த பாஸ்வேர்டை ஓப்பன் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. இப்போ இந்த ஏ இருக்குது பார்த்தீங்களா, பெரிய லெட்டர், இந்த ஏவுன்றதை கேப்ஸ் லாக்கில் ஏன்னு போட்டுக்கோங்க. உங்களுடைய முழு பெயரில் இருக்க முதல் லெட்டரை வந்து கேப்ஸ் லாக்கில் எழுதிக்கோங்க. இதுக்கு அடுத்து இது என்னுடைய ஃபோன் நம்பர், இந்த ஃபோன் நம்பரை அப்படியே போடலாம் பாஸ்வேர்டாக. இது பாஸ்வேர்டு.
இதுதான் சிம்பிள் மெத்தடு. இப்போ உங்களுடைய பேரை போட்டுட்டீங்க, உங்கள் மொபைலில் இருக்க 10 டிஜிட் நம்பரை போட்டாலும் சரி, இல்லை 6 டிஜிட் நம்பரை போட்டாலும் சரி, 8 டிஜிட் நம்பர் போட்டாலும் சரி, இது காமன். இந்த gmail.com@gmail.comன்றது காமன், அதுவே வந்துடும். அதுக்கு அடுத்து இருக்க லைனில் பாஸ்வேர்டு கேட்குறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இருக்க லெட்டரில் உங்களுடைய பேரில் என்ன லெட்டர் இருக்கோ அதோட முதல் எழுத்து கேப்ஸ் லாக்கில் போட்டு அப்படியே உங்கள் ஃபோன் நம்பரை போட்டுருங்க. சிம்பிள் மெத்தட், ஈஸியாக இருக்கும். நீங்கள் மறக்கணுன்ற எண்ணமே வராது உங்களுக்கு. ஏன்னா மொபைல் நம்பரை மறக்கிறதுக்கான தேவை யாருக்குமே இருக்காது. உங்களுடைய பேரை நீங்கள் சுத்தமாக மறக்க மாட்டீங்க. ஸோ உங்களுடைய பேரோட முதல் எழுத்தும் உங்களுடைய ஃபோன் நம்பரும் இது பாஸ்வேர்டு ஆகிப்போச்சு. இந்த ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உள்ளே போகும்போது தான் கேட்கும். உங்களுடைய காண்டாக்டு, ஃபோட்டோஸு எல்லாத்தையும் பேக்கப் பண்ணுவாங்க. ஈஸியாக பேக்கப் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா எப்படி ரெக்கவரி பண்ணுறது எனக்கு தெரியாது அப்படின்னீங்கன்னா, இதை ஓப்பன் பண்ணும்போது லிங்க்கு கேட்கும். லிங்க்கில் ஒரு மொபைல் நம்பர் கேட்கும். உங்கள்கிட்ட ஒரு மொபைல் நம்பர் இருந்தால் அந்த மொபைல் நம்பர் லிங்க் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும். ஸோ இப்போ என்னுடைய மொபைல் நம்பர் இருக்குது என்கிட்ட அப்படின்னா, நம்ம இதை கொடுக்குறோம். மொபைல் நம்பரை கொடுத்த உடனே ஒரு ஓடிபி வந்து கன்ஃபர்மேஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓடிபியோட கன்ஃபர்மேஷனில் ஓப்பன் ஆயிரும். சப்போஸ் நீங்கள் ஒரு 2 வருஷம் கழிச்சோ, ஒரு வருஷம் கழிச்சோ என்றைக்கா ஒரு சூழ்நிலை ஃபோனை மறந்துட்டீங்க, இல்லை தொலைச்சிட்டீங்கன்ற பட்சத்தில் எனக்கு இந்த ஐடியும் ஞாபகம் இல்லை, இந்த பாஸ்வேர்டும் ஞாபகம் இல்லை அப்படின்னா, இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த ஃபோன் நம்பர், இந்த ஃபோன் நம்பரை மட்டும் நீங்கள் ஐடியில் போட்டிங்கன்னா போதும். பாஸ்வேர்டை ரெக்கவரி பண்ணும்போது திருப்பியும் ஓடிபி இதே ஃபோன் நம்பருக்கு வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான 3 ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. சிம்பிளாக ஓப்பன் பண்ணுறதுக்காக ஆப்ஷன் இதுதான். நீங்கள் அடுத்து யாராவது ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், ஜிமெயில் அக்கௌண்ட் இல்லாமல் அந்த ஃபோன் யூஸ் ஆகலை, எப்படி உள்ளே போகிறதுன்னு தெரியலை, வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ண முடியல, ஜிபே எதுவும் எடுக்கலை அப்படின்னா இதான் மெத்தடு. இந்த மாதிரியான பேரையும் ஃபோன் நம்பரையும் வச்சு நீங்கள் ஐடி ஓப்பன் பண்ணிடலாம். ஒவ்வொருத்தங்க பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கே நிறைய பேர் சாட் பண்ணுறாங்க. சாட் பண்ணுறவங்களுடைய மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, RWVEMN புள்ளி அதுக்கப்புறம் T1 அதுக்கப்புறம் @gmail.com இருக்கும். இதில் என்ன அவங்க ஞாபகம் வச்சுக்க முடியும்னு தெரியாது நம்மளுக்கு. ஏன்னா இதில் என்ன லெட்டர்ஸ் இருக்குன்றது அவங்களுக்கே தெரியாது. யாராவது ஒருத்தர் ஓப்பன் பண்ணி கொடுக்குறது எமர்ஜென்சிக்கு, ஏதாவது ஒரு கடைகள்லையோ இல்லை பக்கத்தில் இருக்கவங்களோ சின்ன பசங்களோ யாராவது ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க, அதை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நாளாக இதில் என்ன இருந்ததுன்னே அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் சப்போஸ் இப்போ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய மெயில் அக்கௌண்ட் மேலே மூளை டாட்டில் வந்து நிற்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆனந்த்னு வந்து இந்த நேம் வந்துடும். பெரிய லெட்டரில் ஏன்னு நிற்கும். அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் நம்ம பேரில் தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத. நீங்கள் இதை மறந்தாலும் உங்களுடைய மொபைல் நம்பரில் ஃபர்கட் பண்ணிக்கலாம். சப்போஸ் மொபைல் நம்பர் இல்லைனாலுமே இந்த நேமும் அந்த ஃபோன் நம்பருடைய லெட்டர்ஸையும் வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் யாராவது தெரியாமல் இருந்திருந்தால் இந்த மாதிரியே ஈஸியாக ஓப்பன் பண்ணி கொடுங்க. அவசரத்துக்கு கேட்டாங்க சார் நான் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டேன்னு சொல்லிவிட்டு 2 நாள் 3 நாளில் வந்து டெலிட் பண்ணாங்கன்னா ரீசெட் அடித்ததுக்கப்புறம் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து நின்றோம். இந்த மாதிரி வந்து நின்றுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சாஃப்ட்வேர் போட்டு தான் உள்ளே இருக்க ஐடி எல்லாத்தையும் அழிக்கணும். திருப்பி சப்போஸ் நீங்கள் எமர்ஜென்சி ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டீங்க, சப்போஸ் ரீசெட் அடிச்சிட்டாங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் சாஃப்ட்வேர் போட்டு அதுக்கப்புறம் இதை அழித்து புதுசாக இந்த மாதிரி ஒரு ஐடியை க்ரியேட் பண்ணி அவங்க கையில் கொடுக்கணும். இனிமேல் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மெத்தடில் ரொம்ப சிம்பிளாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.